என்வரான்மெண்ட், எல்லா மாற்றுத்திறனாளரும் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா அக்சசிபிலிட்டி அப்படின்றத பற்றி கவர்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நாம் அதை எங்கே நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. யாரோ செய்வாங்க, அடுத்தவங்க செஞ்சால் நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இனி நீங்கள் எப்படி இல்லாமல் ஒரு சின்ன கடிதம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு ஹோட்டல், வணிக நிறுவனம், திருமண மண்டபங்கள், அரசு அலுவலகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அக்சசிபிலிட்டி ப்ராப்ளம்ஸை நீங்கள் கொடுங்க, கடிதமாக கொடுங்க. ஒருவேளை செய்யலை அப்படின்னா SEPD SEPDயில் புகாராக கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த தேதியில் கடிதம் கொடுத்தேன், ஆனால் எனக்கு இந்த குறைகள் தீர்க்கப்படலை, ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அங்கே விசாரிக்கப்படும். அது நீதிமன்றம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த நீதிமன்றத்திலே உங்களுக்கு குறைகள் தீர்க்கப்படலை அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் அதே வழக்கை பதிவு செய்யலாம். இல்லை, இது ஆயிடுச்சு சொல்லிட்டேன், அவ்வளோதான். சிவகங்கை மாவட்டம் நகர மகளிர் மேம்பாட்டு இந்த மாற்றுத்திறனாளியோட அமைப்பாளர்கள் கொஞ்சம் பேச தெரியல. மாற்றுத்திறனாளி சுயவரத்துக்காக வேண்டி இந்த மணிசார் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாரும் இந்த மாற்றுத்திறனாளில் எல்லாரும் ஆண் பெண் இருவருக்கும் நல்ல மனம் அமையும் என்று இறைவனுக்கு பிரார்த்திக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் டிவோர்ஸி அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க இஷ்டம். வேலை வேணும்னா நானே வாங்கி தந்துடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடு இருக்குது சொந்தமாக. கேஸ்ட் நான் இந்த கேஸ்ட்டு இந்த இது எதுவுமே எனக்கு ஈடுபாடு கிடையாது. எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, ஜாதி மதம் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது இல்லை. பொண்ணு குடும்ப பொண்ணாக தான் இருக்கும், அம்மாவை அனுசரித்து இருக்க மாதிரி இருந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. வேலூர் மாவட்டத்திலேருந்து வர MA ஆங்கிலம், பார்வை மாற்றுத்திறனாளி, வருமான வரி அலுவலகத்தில் கிரேட் C ஆஃபீஸராக இருக்குது. சம்பளம் சொல்லுங்கள். அம்மா மட்டும்தான், அப்பா காலம் ஆகிட்டாரு, 4 வருஷம் ஆகுது. சொந்த வீடு இருக்குது, அம்மாவனோட ஒன்றா தான் இருக்கும். வீடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடகைக்கும் விட்டுருக்கோம். ஸோ பொண்ணு வந்தால் அம்மா தங்கமாக இன்னொரு பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துருப்பாங்க. எவ்வளோ சம்பளங்க? சம்பளம் நான் இப்போ 38,000 கையில் வாங்குவேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. பார்த்து பெண் மாற்றுத்திறனாளிகள் இவரை துறை போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர் இளநிலை வருவாய் அலுவலர் பேசுகிறேன். ஸோ இங்கே நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் சுயவரத்துக்காக வந்திருக்கீங்க. ஸோ நம்மளுடைய சுயவரத்தில் உங்களுக்கு மனம் பிடிச்சிருந்துட்டா நம்ம திருமணம் நடத்திக்கலாம். நமக்கு ஆல்ரெடி நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு திருமணம் சொல்லியிருக்காரு, அன்பும் மரணம் உடைத்தாயே வாழ்க்கை பண்பும் பயனும். அதாவது மனசுக்கு போனோம், மனசு ஒத்து போய் நம்ம லாயலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புடைய வேல்யூவும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு டைம் எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ட்ரீம்ஸ் இந்தியா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. இந்த மாதிரி யார் நமக்கு இருக்காங்க, நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் யார் யார் இருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து இதில் என்ன பயன் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த ஆஃபீஸ் மூலயமா படித்தவங்க டிகிரி முடித்தவங்களாக இருந்தாங்கன்னா 50,000 rupees நம்ம அவங்களுக்கு
அப்பா பேர் சுந்தரா. உங்க வயசு எவ்வளோமா? 28. 28 வயசு. இவங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க திருப்பத்தூர் மாவட்டம். இவங்க லைட்டாக கை குணம், கால் நல்லா இருக்கு, கண் பார்வை, வாய்ப்பேச நல்லா இருக்கிறாங்க. லைட்டாக கை தான் குணம், நல்ல திறமசாலி, வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. அம்மா தான் இருக்கிறாங்க. நல்ல பொண்ணாக தான் இருக்குது. இங்கே வந்திருக்கிற மணமகன் யாராவது விருப்பப்படுவர்கள் நாங்கள் பேசுகிற டைம் தருவோம். இப்போ ஒன்றும் பேசக்கூடாது, நாங்கள் தனியாக டைம் தருவோம். அப்போ அவங்க பற்றி பேசலாம். கண்டிப்பா இதை சொல்றீங்களா? இதை சொல்றீங்களா? சொந்தக்கார பொண்ணு பிரச்சனை இல்லை, நார்மல் பெண்ணா இருந்தாலும் பிரச்சனை இருக்காரு. இவர் ஈரோடு மாவட்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்திருக்காங்க. இருந்த இடத்துல இருந்து மாசம் 50,000 சம்பாதிக்கிறாரு. நல்ல மாப்பிள்ளை. ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவசிதம்பரம். நான் வந்து எம்பிஏ பண்டாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கேன். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். என்னை நல்லபடியாக பார்த்துக்கிற பொண்ணு, என் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற பொண்ணு நான் வந்து எதிர்பார்க்குறேன். மாதம் சம்பளம் எவ்வளோங்க? எவ்வளோ வருமானம் வருங்க? 50,000 வருமானம் வரும். என் கூட வந்திருக்காரு. அம்மா அம்மா அப்பா வணக்கங்க எல்லாருக்கும். எங்களுக்கு வந்து பையனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா ஆசைச்சிட்டு வந்து போதும். நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கணும். கல்யாண செலவு போகிறவங்க நாங்கள் வந்து நிறைய எதுவுமே எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் தான் எதிர்பார்க்கணும். பொண்ணு வந்து பையனை பார்க்குற மாதிரி பொண்ணு தான் போகணும். காயத்ரி மேடம், நாங்கள் நேற்று அழைப்பு கொடுத்தோம். அவங்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி மேடம். திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலசேவை சங்கமாக சமூக சேவை உட்பட்ட ஏழை அண்ணாவுக்கு என் முன்னாடி நம்ம பகிர்ந்தோம். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் டைரக்டர் மாவட்ட தலைவர் இளவரசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் நலசங்க தலைவர் கே. முருகன் அவர்கள் வாய்ப்பு சார் பண்ணுவார்களா? வாய்ப்பு டிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. மாதம் 3000 சம்பாதிக்கிறாங்க. இதை அனுசரித்து போகிற எது வந்தாலும் எந்த இது பொண்ணு மட்டும் கொடுத்தாலும் போதும், கோச்சிக்கும் எந்த பாதைனா நாங்களாம் பார்த்து போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பொருள் பரவாயில்ல, வாய் பற்றி பொண்ணெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் பொண்ணு மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்க அம்மா அப்பா கிடையாது. சேலம் மாவட்டம். இது கிறிஸ்தவ பெண் அண்ணன் அக்காவா இருக்கிறாங்க. இவங்களை இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தை பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளை தேவை. ஏன்னா இவங்க வாய் பேச மாட்டாங்க. வாய் பேசக்கூடிய மாப்பிள்ளை கைகால் மாத்திட்டாலும் பிரச்சனை இல்லை. கைகால் கொஞ்சம் குணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அழகா இருக்காங்க, நடிகை போய் இருக்கிறாங்க. இது சுமத்துறானே அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தான் இருக்கிறாங்க. எனவே
இந்த பொண்ணை விரும்பக்கூடிய இங்கே வந்திருக்கிறது இல்லை, எவ்வளோ மாப்பிள்ளை வந்திருக்கீங்க, விரும்பக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மாப்பிள்ளை எங்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொழில் இருக்கு 50,000 கேட்குறேன். லைட்டாக ஊனமுட்டு கால் லைட்டாக பாதிப்பு மதுரையில் வேலை 32 கவர்மெண்ட் வேலை, டீச்சர் வேலை, மதுரையே எங்களுடைய விருப்பப்படுறவர்கள் எங்களுடைய பயோடேட்டா வாங்கிட்டு போய் நீங்கள் இது பண்ணலாம். மதுரை அந்த பொண்ணுங்க வரல, பிரியா பேர், வயசு 40, ஏற்கனவே மேரேஜாகி ஹஸ்பண்ட் இறந்து போனார். ஏற்கனவே மேரேஜாகி ஹஸ்பண்ட் இறந்து போனார். சார் சம்பளம் ஃபுல் போட்டோ இருக்கு, எனக்கு செல்லில் ஃபுல் போட்டோ இருக்கு. சம்பளம் சார் சம்பளம் சம்பளம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க, 38,000 சம்பளம். மதுரை கண்பார்வை குறைபாட இருந்த பிறகும் இவர் ஐடி கம்பெனியில் 25,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறாரு. இவருடைய மேனேஜ் பண்ணக்கூடியவருக்கு எந்த செலவும் கிடையாது, எல்லாம் பார்த்துருவாங்க. சொந்த வீடு, வசதிக்கு வசதி, மகாராணி போல கொண்டு இருக்கலாம். நல்ல பொண்ணு, எந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் லைட்டாக மாற்றுத்திறன் பண்ண தேவை. இவங்க கிறிஸ்தவ பொண்ணு கிறிஸ்தவ எப்படி தான் தெரியல, இந்த இருக்கலாம் கிறிஸ்தவ இருக்கலாம் பொண்ணு. நம்ம வந்து பொண்ணு பாருங்க என்ன சொந்த வீடு இருக்கு, அப்பா எங்களை தவறிட்டாங்க, செட்டில் கவர்மெண்ட் ஜாப் இருந்ததுனால சீனியாரிட்டியில் அவருக்கு வேலை கிடைக்கும் சான்சஸ் இருந்து சொந்த வீடு இருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு எந்த ஜாதி மதம் அதெல்லாம் எந்த எதுவும் கிடையாது. யாருனாலும் ஓகே, நார்மலாக இருந்தால் ரொம்ப நல்லது. சிறிய குறைபாடு இருந்தால் ஓகே, நாங்கள் ரொம்ப நல்லா வச்சு பார்க்கணும். சொத்து சொத்துக்களை எதுவுமே எங்களுக்கு அவசியம் இல்லை. நல்ல பொண்ணாக இருந்தால் எங்களை பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தாலே எங்களுக்கு போதும். ஐயா, இந்த ஆந்திரா மாநிலத்தில் வந்திருக்காரு. ஐயா நீங்க வாங்க, ஆந்திரா வாங்க வாங்க. ஐயா, நம்முடைய சுயவர நிகழ்ச்சி விளம்பரத்தை பார்த்து, யூடியூப் விளம்பரத்தை பார்த்து ஆந்திரா தேசத்துக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. சித்தூர் மேலாம் தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா மாநிலத்தில் வந்திருக்காங்க. அவங்க அன்போடு வரவேற்கிறோம். வந்துடுறீங்க எப்படி பண்ணுவேன்னா கை நன்றி வணக்கம். 20,000 சம்பளம் வாங்குறாங்க. நல்ல பொண்ணு, காஞ்சிபுரம். அம்மா இந்த இடத்துக்கு போகலாம்ல, எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் யாராவது விருப்பப்பட்டால் எங்கிட்ட வந்து இப்போ கேட்கலாம். இந்த பொண்ணு 40 வயசு, நல்ல திறமசாலி, சூப்பர் மார்க்கெட் வேலை பார்க்குற, +2 முடிச்சிருக்காங்க. ஏதாவது பொண்ணு, கண் பார்வை லைட்டாக கண் பார்வை குறைபாடு, கண் பார்வை லைட்டாக குறைபாடு. இவங்களுக்கு 28 வயசாச்சு, எம்ஏ முடிச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம், வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? அருமையான பொண்ணு, விளையாட்டு பிளேயர், எல்லா இடத்தும் வெளி மாவட்டத்துக்குலாம் விளையாட போவாங்க. கிரிக்கெட், மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறாங்க. விளையாட்டு பிளேயர், நல்ல திறமசாலி, இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் உண்டு. அவங்க அம்மா அப்பா சொந்தமாக காலோ பிரிக்ஸ் வீட்டில் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வேலை பார்க்குது. மாதம் 20,000 சம்பளம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெரம்பலூர் மாவட்டத்தை உள்ளால அங்கே வீட்டு பக்கத்தில், அங்கே பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கணும் அவங்க வீட்டில். எப்படின்னா கண்புற குறைவான பொண்ணு, கூட இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தேவை. பெரும்புழுகை வாரன்னு சொல்கிறார். அதை நீங்கள் பேசுவாங்க என்ன பொண்ணுங்களை கொடுத்துட்டு பேசுவாங்க. அம்மா நினைக்கிறார். அறிவரசி, அறிவரசி வாங்க. அறிவரசி நல்ல திறமையான பொண்ணு, வாய் பேசாது, காது கேட்காது, வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க அக்கா வந்திருக்காங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. நல்ல குடும்பம். இவங்க காஞ்சிபுரம் மாவட்டம், உத்தரமேரூர். இவங்களும் உங்களுக்கு அங்கே தான் பக்கத்தில். இவங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை
மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், ஏன்னா அந்த பக்கத்து மாவட்டங்கள் ஒரே லைனில் இருக்கணும், பஸ் பிரயாணம், அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேவை. ஆனால் எனக்கு வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை தான் வேணும். வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை யாராவது இருக்கீங்களா? வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை சேலம். ஐயா அம்மா சேலம் நாங்கள் பொண்ணு எல்லாம் பேசிடுச்சா? நீங்கள் கொடுத்துருவா பேசிடுவா அம்மா. நீங்கள் நம்ம நீங்கள் இன்னும் தெய்வத்தில் இந்த பொண்ணுடைய சேலம்மா 5 மணி நேரம் தான் நைட்டு பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் கூட்டு கொண்டு வந்து காணிட்டு போய் முதலமைச்சரோ என்ன தெரியல, ஸ்பான்சர் யார் தர்றாங்களோ. சென்னையில் நடக்கிற கல்யாணத்துக்கு நாங்கள் சேலத்தில் சென்னையில் நடக்கிற கல்யாணத்துக்கு புதிய சிஎம் இல்லை அது வர தெரியாது. தலைமையில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹரிகரன் பேச்சு சம்மதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கிளாப் பண்ணுங்க. இல்லை எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நல்ல உங்க பொண்ணை கூட நல்லா வச்சிருப்பாரு. என்ன அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, சூப்பராக பண்ணாங்க, பேசுங்க. ஆனால் இவங்க திருச்சி எடுத்து மாற பண்ணாங்க. நீங்கள் வற்புறுத்தக்கூடாது. நாங்கள் மாறிக்கிறோம். நீங்கள் மாறுவீங்களா? சூப்பர். நீங்கள் மாறினா பிரச்சனை இல்லை. நல்ல பொண்ணு, நல்ல பக்தி உள்ள பொண்ணு. ஞாயிற்றுக்கிழமை பத்து போகாமல் இருப்பாங்க. இங்கே போவோம். நீங்கள் என்ன பையன் எல்லாம் விட இருக்கிறீங்க. அதை பாருங்க. ஆனால் வயசு உங்களோட வயசு திறமை சரி பார்த்தா எப்படி இருக்கு? யாரும் பொண்ணு நல்ல ஃபேமிலி, அக்கா நல்லா இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் நல்ல ஃபேமிலி. நாங்கள் நேரில் போயிருக்கோம். நேரில் அவங்க போய் பார்த்து பேசியிருக்கோம். நல்ல குடும்பம். ஆனால் நம்ம சமையல் எல்லாம் செய்ய தெரியுமா? சமையல் எல்லாம் செய்ய தெரியுமா? அன்பானவர்களே, வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை தேவை. யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க. உங்கள் பையங்க ஐயா பேர்களை பதிவு செய்து கொண்டால் அடுத்தது அதை நம்ம எல்லாருமே வாய் வழியாக பேசி அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து அடுத்தவங்களோட வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு புலம்பி தீர்த்திருப்போம். ஆனால் இனி நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம். சரியா? இப்போ நமக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேம்ப் இல்லை. ரேம்ப் இல்லை தானே? சரியான வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி இல்லை. என்வரான்மெண்ட் எல்லா மாற்றுத்திறனாளரும் எல்லா இடத்துக்கும் போகணும். எல்லா ஆக்சசிபிலிட்டி அப்படின்றத பற்றி கவர்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம அதை எங்கே நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. யாரோ செய்வாங்க, அடுத்தவங்க செஞ்சால் நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இனி நீங்கள் எப்படி இல்லாமல் ஒரு சின்ன கடிதம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு ஹோட்டல், வணிக நிறுவனம், திருமண மண்டபங்கள், அரசு அலுவலகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அக்சசிபிலிட்டி ப்ராப்ளம்ஸை நீங்கள் கொடுங்க, கடிதமாக கொடுங்க. ஒருவேளை செய்யலை அப்படின்னா SEPD SEPDயில் புகாராக கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த தேதியில் கடிதம் கொடுத்தேன், ஆனால் எனக்கு இந்த குறைகள் தீர்க்கப்படலை. ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அங்கே விசாரிக்கப்படும். அது நீதிமன்றம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த நீதிமன்றத்திலேயும் உங்களுக்கு குறைகள் தீர்க்கப்படலை அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் அதே வழக்கை பதிவு செய்யலாம். இல்லை இந்த ஆயிடுச்சு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. பார்த்து பெண் மாற்றுத்திறனாளிகள் இவரை தொழில் பொதுமறை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டத்திலிருந்து வர MA ஆங்கிலம், பார்வை மாற்றுத்திறனாளி, வருமான வரி அலுவலகத்தில் கிரேட் C ஆஃபீஸராக இருக்கு. சம்பளம் சொல்லுங்க. அம்மா மட்டும்தான். அப்பா காலமாயிட்டாரு, 4 வருஷம் ஆகுது. சொந்த வீடு இருக்கு. அம்மாவனோட ஒன்றா தான் இருக்கும். வீடு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடகைக்கும் விட்டுருக்கோம். ஸோ பொண்ணு வந்தால் அம்மா தங்கமாக இன்னொரு பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துருப்பாங்க. எவ்வளோ சம்பளங்க? சம்பளம் நான் இப்போ 38,000 கையில் வாங்குவேன். வீடியோ அந்த மாதிரி
அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை பார்க்கணும் பார்க்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க இஷ்டம். வேலை வேணும்னா நானே வாங்கி தந்துடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடு இருக்குது சொந்தமாக. கேஸ்ட் வந்து நான் இந்த கேஸ்ட்டு இந்த இது எதுவுமே எனக்கு ஈடுபாடு கிடையாது. எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, ஜாதி மதம் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது இல்லை. பொண்ணு குடும்ப பொண்ணாக தான் இருக்கும், அம்மாவை அனுசரித்து இருக்க மாதிரி இருந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. சிவகங்கை மாவட்டம் நகர மகளிர் அமைப்பாளர். இந்த மாற்றுத்திறனாளியோட அமைப்பாளர்கள் கொஞ்சம் பேச தெரியல. மாற்றுத்திறனாளி சுயவரத்துக்காக அனுப்பி இந்த மணிசார் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாரும் இந்த மாற்றுத்திறனாளியில் எல்லாரும் ஆண் பெண் இருவருக்கும் நல்ல மரம் அமையும் என்று இறைவனுக்கு பிரார்த்திக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். சொந்தக்கார பொண்ணு இந்த பொண்ணு பேரு சிவகாமி, அப்பா பேர் சுந்தரா. இவங்க வயசு 28. 28 வயசு. இவங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க திருப்பத்தூர் மாவட்டம். இவங்க லைட்டாக கை குணம், கால் நல்லா இருக்கு, கண் பார்வை வாக்கியம் நல்லா இருக்கிறாங்க. லைட்டாக கை தான் குணம், நல்ல திறமசாலி, வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, அம்மா தான் இருக்கிறாங்க, நல்ல பொண்ணாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற மணமகன் யாராவது விருப்பப்படுவர்கள் நாங்கள் பேசுகிற டைம் தருவோம். இப்போ ஒன்று பேசக்கூடாது, நாங்கள் பேசுகிற டைம் தருவோம், அப்போ அவங்க பற்றி பேசலாம். கண்டிப்பா இதை சொல்றீங்களா? இதை சொல்றேமா? சிவகாமி கொண்டு வா. மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர் இளநிலை வருவாழ்வாளர் ஜெயாரோ பேசுகிறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் சுயவரத்துக்காக வந்திருக்கீங்க. ஸோ நம்மளுடைய சுயவரத்தில் வந்து உங்களுக்கு மனம் பிடிச்சிருந்துட்டா நம்ம திருமணம் நடத்திக்கலாம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு திருமணம் சொல்லியிருக்காரு, அன்பும் அறனும் உடைத்தாயே இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது மனசுக்கு போனோம், மனசுக்கு போய் நம்ம லாயலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளியே பண்ணணும். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புடைய வேல்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு டைம் எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ட்ரீம்ஸ் இந்தியா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. இந்த மாதிரி யார் நமக்கு இருக்காங்க, நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் யார் யார் இருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து இதில் என்ன பயன் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஆஃபீஸ் மூலயமா வந்து படித்தவங்க டிகிரி முடித்தவங்களா இருந்தாங்கன்னா 50,000 rupees நம்ம அவங்களுக்கு கேஷ் அவார்ட் கொடுக்கணும். ப்ளஸ் இந்த திருமணம் பண்ணணும்னா 50,000 rupees கேஷ் அவார்ட் அண்ட் 8 grams கோல்டு கொடுக்கணும். ஒரு வேளை டிகிரி முடிக்காதவங்களா இருந்தாங்க, 10th 12th படிச்சிருக்கவங்களா இருக்காங்க, இல்லை படிக்காதவங்களா இருந்தாங்கன்னா 25,000 கேஷ் அவார்ட் 8 grams கோல்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது, பேங்க் லோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அழகான ஒரு வாழ்க்கை ஆரம்பித்து நம்ம ஆஃபீஸ் மூலயமா மேலும் வேலை வரணுன்றது என்னுடைய வாழ்க்கை. நன்றி. அது மாதிரி திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் சேர்ந்த காயத்ரி மேடம் அவர்களையும் ட்ரீம்ஸ் இந்தியா சார்பாகவும் திருப்பத்தூர் மாவட்ட அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக வருகை வருகையான வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கங்க எல்லாருக்கும். எங்களுக்கு வந்து பயணம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு ஆசைச்சிட்டு வந்து போகும். வேறு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கணும். கல்யாண செலவு கோவிலுக்கு நாங்கள் வந்து நிறைய
திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலசேவா சங்கமாக சமூக சேவை விருப்பப்பட்ட ஏழை அவர்களுக்கு இந்த பொன்னாடி நம்ம பகிர்ந்தோம். அனைத்து வாசனால் சங்க சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இந்த பொன்னாடை போற்றி வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்ட உங்க அம்மா அப்பா கிடையாது, சேலம் மாவட்டம். இது கிறிஸ்தவ பெண் அன்னை அக்கா தான் இருக்கிறாங்க. இவங்களை இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தை பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளை தேவை. ஏன்னா இவங்க வாய் பேச மாட்டாங்க, வாய் பேசக்கூடிய மாப்பிள்ளை. கைகால் மாத்திரான இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கைகால் கொஞ்சம் குணமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அழகாக இருக்காங்க, நடிகை கூட இருக்கிறாங்க. இது சுமத்துறானி அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தான் இருக்கிறாங்க. எனவே இந்த பெண்ணை விரும்பக்கூடிய இங்கே வந்திருக்கிறதுல எவ்வளோ மாப்பிள்ளை இருக்கீங்க. விரும்பக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மாப்பிள்ளை எங்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். டிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. மாதம் தோராயம் நடக்குது. இதை அனுசரித்து எந்த இது பொண்ணு மட்டும் கொடுத்தாங்க போதும், கோச்சிக்கும் எந்த பாதைனா நாங்கள்லாம் பார்த்து போவோம். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பொருள் பரவாயில்ல, வாய் தப்பு பொண்ணெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வந்தால் என்ன பொருள் மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, பொருள் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பு சார் கொண்டு வரலாமா? மாற்றுத்திறனாளிகள் நலசங்க தலைவர் கே. முருகன் அவர்கள் நன்றி. மதுரையில் வேலை 32 கவர்மெண்ட் வேலை, டீச்சர் வேலை. மதுரையே எங்களுடைய விருப்பப்படுவர்கள் எங்களுடைய பயிரிட்ட வாங்கிட்டு போய் நீங்கள் இது பண்ணலாம். மதுரை அந்த பொண்ணுங்க வரல, பிரியா பேர், வயசு 40. ஏற்கனவே மேலஜாமி ஹஸ்பண்ட் இறந்து போனார். ஏற்கனவே மேலஜாமி ஹஸ்பண்ட் இறந்து போனார். சார் சம்பளம் புல் போட்டா இருக்கு, எனக்கு செல்லில் புல் போட்டா இருக்கு. சம்பளம் சார் சம்பளம் சம்பளம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க. 38,000 சம்பளம். மதுரை தொழில் இருக்கு. 50,000 லைட்டாக ஊனமுற்று கால் கைக்காரர்கள் மாதம் 20,000 சம்பளம் வாங்குறாங்க. நல்ல பொண்ணு, காஞ்சிபுரம். அம்மா இந்த இடத்துக்கு போகலாம்ல, எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் யாராவது விருப்பப்பட்டால் எங்கிட்ட வந்து இப்போ கேட்கலாம். இந்த பொண்ணு 40 வயசு, நல்ல திறமசாலி, சூப்பர் மார்க்கெட் வேலை பார்க்குற, +2 முடிச்சிருக்காங்க. ஏதாவது கண்பார்வை குறைபாட இருந்த பிறகும் இவர் ஐடி கம்பெனியில் 25,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறாரு. இவருடைய மேனேஜ் பண்ணக்கூடியவருக்கு எந்த செலவும் கிடையாது, எல்லாம் பார்த்துருவாங்க. சொந்த வீடு, வசதி, மகாராணி போல பொண்ணு இருக்கலாம். நல்ல பொண்ணு, எந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் லைட்டாக மாற்றுத்திறன் பண்ண தேவை. இவங்க கிறிஸ்தவ பொண்ணு கிறிஸ்தவ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிரச்சனை, இந்தா இருக்கலாம், கிறிஸ்தவெலாம் இருக்கலாம். பொண்ணு வந்து பொண்ணு பாருங்க. பார்த்து யூடியூப் விளம்பரத்தை பார்த்து அண்ணா தரிசனத்தை கான்டாக்ட் பண்ணாங்க. சித்தூர் நம்பலாம்.
தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா மாநிலத்தில் இருந்திருக்காங்க. அவங்களை அன்போடு வரவேற்கிறோம். வந்துடுங்க. எப்படி ஒரு பொண்ணு வேணும்? லைட்டில் கை விடுங்க. சார் பார்த்தா எப்படி இருக்கு? யாரும் பொண்ணு நல்ல ஃபேமிலி, அக்கா நல்லா இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா நல்ல ஃபேமிலி. நாங்கள் நேரில் போயிருக்கோம். நேரில் அவங்க போய் பார்த்து பேசியிருக்கோம். நல்ல குடும்பம். ஆனால் நம்ம சமையல் எல்லாம் செய்ய தெரியுமா? சமையல் எல்லாம் செய்ய தெரியுமா? அன்பானவர்களே, வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை தேவை. யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க. பையங்க ஐயா, அறிவரசி வாங்க. அறிவரசி நல்ல திறமையான பண்ணு, வாய் பேசாது காது கேட்காது, வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க அக்கா வந்திருக்காங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. நல்ல குடும்பம். இவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர். இவங்களும் உங்களுக்கு அங்கே தான் பக்கத்தில். இவங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். ஏன்னா அந்த பக்கத்து மாவட்டங்கள் ஒரே லைனில் இருக்கணும், பஸ் பிரயாணம். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேவை. ஆனால் இவனுக்கு வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை தான். வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை யாராவது இருக்கீங்களா? வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை சேலம். ஐயா அம்மா சேலம் நாங்கள் பொண்ணு எல்லாம் பேசிடுச்சா? நீங்கள் கொடுத்துருவா பேசிடுவா. அம்மா நீங்கள் இன்னும் தெய்வத்தில் இந்த பொண்ணுடைய சேலம்மா 5 மணி நேரம் தான் நைட்டு பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் கூட்டு கொண்டு வந்து காணிட்டு போயிடும். பெரும்புழுகை வாரன்னு சொல்லுறாரு. அதை நீங்கள் பேசுவாங்க. என்ன பொண்ணுலாம் கொடுத்துருக்கா? சரி பொண்ணுங்க பேசுவாங்க. அம்மா நினைக்கிறாங்க. பொண்ணு கண் பார்வை லைட்டாக கண் பார்வை குறைவு. கண் பார்வை லைட்டாக குறைபாடு. இவங்களுக்கு 28 வயசாச்சு. எம்ஏ முடிச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம். வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்வாங்க. அப்படிங்களா? அருமையான பொண்ணு. விளையாட்டு பிளேயர். எல்லா இடத்தும் வெளி மாவட்டத்துக்குலாம் விளையாட போவாங்க. கிரிக்கெட் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறாங்க. விளையாட்டு பிளேயர். நல்ல திறமசாலி. இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் உண்டு. அவங்க அம்மா அப்பா சொந்தமாக காலோ பிரிக்ஸ் வீட்டில் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வேலை பார்க்குது. மாதம் 25,000 சம்பளம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளால அங்கே வீட்டு பக்கத்தில் அங்கே பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கணும். அவங்க வீட்டில் எப்படின்னா கண்புற குறைவான பொண்ணு கூட இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தேவை. முதலமைச்சரோ இதை தெரியல ஸ்பான்சர் யார் தர்றாங்களோ. சென்னை நடக்கிற கல்யாணத்துக்கு நாங்கள் சேலத்தில் சென்னை நடக்கிற கல்யாணத்துக்கு புதிய சிஎம் இல்லை அது வர தெரியாது. தலைமையிலாளர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹரிகரன் பேச்சு சம்மதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். கிளாப் பண்ணுங்க. இல்லை எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நல்ல உங்க பொண்ணை கூட நல்லா வச்சிருப்பாரு. என்ன அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, சூப்பராக பண்ணாங்க. பேசுங்க. ஆனால் இவங்க திருச்சி மாற பண்ணாங்க. அதை நீங்கள் வரப்படுத்தக்கூடாது. நானும் மாறிக்கிறேன். நீங்கள் மாறுவீங்களா? சூப்பர். நீங்கள் மாறினா பிரச்சனை இல்லை. நல்ல பொண்ணு, நல்ல பக்தி உள்ள பொண்ணு. ஞாயிற்றுக்கிழமை பத்து போகாமல் இருக்காரு. இங்கே போவோம். நீங்கள் பையன் நல்லா விட இருக்கிறீங்க. அதை பாருங்க. ஆனால் வயசு உங்களோட வயசு. ஐயா ஆந்திரா மாநிலத்தில் வந்திருக்காரு. ஐயா நீங்கள் வாங்க. ஆந்திரா வாங்க வாங்க. ஐயா நம்முடைய சுயவரம் நிகழ்ச்சி விளம்பரத்தை பார்த்து யூடியூப் விளம்பரத்தை பார்த்து ஆந்திரா தேசத்துக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. சித்தூர் நம்மளாம் தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா மாநிலத்தில் இருந்திருக்காங்க. அவங்களை அன்போடு வரவேற்கிறோம். வந்துடுங்க. எப்படி ஒரு பொண்ணு வேணும்? லைட்டில் கை கிடையாது.
மதுரையே எங்களுடைய விருப்பப்படுறவர்கள் எங்களுடைய பயோடேட்டா வாங்கிட்டு போய் நீங்கள் இது பண்ணலாம். மதுரை அந்த பொண்ணுங்க வரல, பிரியா பேர், வயசு 40, ஏற்கனவே மேரேஜாகி ஹஸ்பண்ட் இறந்து போனார். ஏற்கனவே மேரேஜாகி ஹஸ்பண்ட் இறந்து போனார். சார் சம்பளம் ஃபுல் போட்டா இருக்கு, எனக்கு செல்லில் ஃபுல் போட்டா இருக்கு. சம்பளம் சார் சம்பளம் சம்பளம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. 38,000 சம்பளம். மதுரை பெருங்குழுவை வாரண்ட் சொல்லுறாரு. அதை நீங்கள் பேசுவாங்க என்ன ஒன்று பொண்ணுங்களை கொடுத்துருக்கா பொண்ணுங்க பேசுவாங்க. அம்மா நினைக்கிறாங்க பொண்ணு கண் பார்வை லைட்டாக கண் பார்வை குறைவு. கண் பார்வை லைட்டாக குறைபாடு. இவங்களுக்கு 28 வயசாச்சு. எம்ஏ முடிச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம். வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? அருமையான பொண்ணு. விளையாட்டு பிளேயர். எல்லா இடத்தும் வெளி மாவட்டத்துக்குலாம் விளையாட போவாங்க. கிரிக்கெட் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறாங்க. விளையாட்டு பிளேயர், நல்ல திறமசாலி. இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் உண்டு. அவங்க அம்மா அப்பா சொந்தமாக காலோபிரிக்ஸ் வீட்டில் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வேலை பார்க்குது. மாதம் 27,000 சம்பளம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உள்ளால அங்கே வீட்டு பக்கத்தில் அங்கே பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கணும். அவங்க வீட்டில் எப்படின்னா கண்பூர்வ குறைவான பொண்ணு, கூட இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தேவை. 20,000 சம்பளம் வாங்குறாங்க. நல்ல பொண்ணு. காஞ்சிபுரம். அம்மா இந்த இடத்துக்கு போகலாம்ல? எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த ஊர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் யாராவது விருப்பப்பட்டால் எங்கிட்ட வந்து இப்போ கேட்கலாம். இந்த பொண்ணு 40 வயசு, நல்ல திறமசாலி, சூப்பர் மார்க்கெட் வேலை பார்க்குற, +2 முடிச்சிருக்காங்க. யாராவது கண்பார்வை பிறகும் இவர் ஐடி கம்பெனியில் 25,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறாரு. இவருடைய மேனேஜ் பண்ணக்கூடியவருக்கு எந்த செலவும் கிடையாது. எல்லாம் பார்த்துருவாங்க. சொந்த வீடு, வசதிக்கு வசதி, மகாராணி போல கொண்டு இருக்கலாம். நல்ல பொண்ணு. எந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் லைட்டாக மாற்றுத்திறன் பண்ண தேவை. இவங்க கிறிஸ்தவ பொண்ணு கிறிஸ்தவ இருக்கலாம். இங்கே எப்படி தான் பிரச்சனை இந்த இருக்கலாம், கிறிஸ்தவ தான் இருக்கலாம். பொண்ணு அங்கே வந்து பொண்ணு பாருங்க. நல்ல உங்கள் பொண்ணை கூட நல்லா வச்சுருப்பாரு. என்ன அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, சூப்பராக பொண்ணு பேசுங்க. ஆனால் இவங்க திருச்சி எடுத்து மாற பண்ணாங்க. நீங்கள் வற்புறுத்தக்கூடாது. நாங்கள் மாறிக்கிறோம். நீங்கள் மாறுவீங்களா? சூப்பர். நீங்கள் மாறினா பிரச்சனை இல்லை. நல்ல பொண்ணு, நல்ல பக்தி உள்ள பொண்ணு. ஞாயிற்றுக்கிழமை பத்து போகாமல் இருப்பாங்க. இங்கே போவோம். நீங்கள் என்ன பையன் எல்லாம் விட இருக்கிறீங்க. அதை பாருங்க. அண்ணா வயசு உங்களோட வயசு. ஹரிகரன் பேச்சு சம்மதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. பார்த்தா எப்படி இருக்கு? யாரும் பொண்ணு நல்ல ஃபேமிலி. அக்கா நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா நல்ல ஃபேமிலி. நாங்கள் நேரில் போயிருக்கோம். நேரில் அவங்க போய் பார்த்து பேசியிருக்கோம். நல்ல குடும்பம். ஆனால் நம்ம சமையல் எல்லாம் செய்ய தெரியுமா? சமையல் எல்லாம் செய்ய தெரியுமா? அன்பானவர்களே, வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை தேவை. யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க. பையங்க ஐயா அறிவரசி வாங்க. அறிவரசி நல்ல திறமையான பண்ணு. வாய் பேசாது, காது கேட்காது. வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க அக்கா வந்திருக்காங்க. அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. நல்ல குடும்பம். இவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர். இவங்களும் உங்களுக்கு அங்கே தான் பக்கத்தில். இவங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். ஏன்னா அந்த பக்கத்து மாவட்டங்கள் ஒரே லைனில் இருக்கணும். பஸ் பிரயாணம். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேவை. ஆனால் இவனுக்கு வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை தான். வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை. யாராவது இருக்கீங்களா? வாய் பேசாத காது கேட்காத மாப்பிள்ளை. சேலம்.
அம்மா செய்யலாம் நாங்கள் பொண்ணு எல்லாம் பேசிட்டு நீங்கள் கொடுத்துருவா பேசிக்கலாம் அம்மா நீங்கள் இன்னும் தெய்வத்தில் இந்த பொண்ணுடைய செய்யலாமா 5 மணி நேரம் தான் நைட்டு பார்த்துக்கலாம் என்ன அவர் கூட்டு கொண்டு வந்து காணிட்டு போயிடும் எவ்வளோ படிச்சுக்கம்மா